அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த ஜூன் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். மேசமனையில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்க, ரிஷபத்தில் சூரியன், அதாவது இந்த சூரியனுடைய பெயர்ச்சியானது சரியாக 15/6/2025 அன்று ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார். குரு பகவான் மிதுனமனையில் வீட்டிருக்க, புதன் என்கின்ற கிரகமானது வருகின்ற, அதாவது 7/6/2025 அன்று அந்த புதன் பகவான் மிதுனத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்க, அதே சமயத்தில் வருகின்ற 22/6/2025 அன்று புதன் பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறார். கடகத்தில் நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பயிற்சியானது வருகின்ற 7/6/2025 அன்று சிம்மமனைக்கு இந்த செவ்வாய் பயிற்சியாகிறது. சிம்மமனையில் கேது பகவான் வீட்டிருக்க, கும்பத்தில் ராகு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் சனி பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளினுடைய அடிப்படையில் இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த தெய்வத்தின் வழிபாடு எடுத்தால் நல்லது என்கின்ற தன்மையை பற்றித்தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி உங்கள் ராசியிலேயே வந்து அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். கூட குரு இருக்கார். அப்போ என்ன, நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் வலுப்பெறும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையப்பெறும். என குரு உட்கார்ந்திருக்கார். பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உண்டு, குருமார்களினுடைய ஆசீர்வாதம் உண்டு, ராசிநாதன் வலுப்பெறுகிறது. அப்போ புதன் நல்லா இருக்க, புத்திசாலி நல்லா இருக்க போகுது, நல்ல அறிவு, நல்ல ஞானங்கள், எதை செய்யணும் என்கின்ற, எதை செய்தால் நன்று, எதை செய்தால் தீமை என்கின்ற அறிவுபூர்வமான அந்த மதிநுட்பம் இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது இந்த மிதனத்துக்கு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா 2 தன காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்கார். சுக்கிரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ என்ன, தனத்துக்கு குறைவு என்பது வராது. ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் உங்கள் பாக்கெட்டுக்குள் நிரம்பிவிடும். கடைசி நேரத்திலையாவது போயிடுச்சு, கடைசி டைம்லையாவது உங்களுக்கு தேவையான பணம் உங்கள் பாக்கெட்டுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு இந்த ஜூன் மாதம் சிறப்பு பெறும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம், தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் கேது பகவான் உட்கார்ந்திருக்கார். கேது 3ல் இருக்கிறது நல்லது. உபஜயஸ்தானத்தில் கேது இருப்பது நல்ல தைரியத்தையும் நல்ல வீரியத்தையும், எதையும் செயல்படுத்தக்கூடிய துணிச்சல் என்பது இந்த மாதம் மிதுனத்துக்கு இருக்கு. துணிச்சல் இருக்கும், செஞ்சிடலாம், பார்த்துடலாம் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருக்கும். பிரயாணங்கள் மேற்கொள்வீர்கள். அந்நிய நாடுகளுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு. கேது 3ஆம் இடத்திலையும் 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால சிறு தூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்களில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மிதுனத்துக்கு உண்டு. இந்த மிதுனராசி என்பர்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மை, அதாவது தன்னுடைய ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். யாருக்காவது இந்த பத்திரப்பதிவு செய்வதிலையும் அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதிலும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையுடன் இருக்கணும். எழுத்து சம்பந்தப்பட்ட இதில் கொஞ்சம் கவனத்துடன், ஏன்னா 3ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்கார் அல்லவா. அப்போ கேது இருக்கும்போது சின்ன தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் இந்த ஜாமீன் கையெழுத்து போடுவதையும், ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணும்போது, பத்திரப்பதிவு, ஒரு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கும் போதும் டாக்குமெண்ட் சரியாக இருக்காங்கிறது 100% இந்த மிதுனம் செக் பண்ணணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்.
4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். சுகஸ்தானம் நன்றாக இருக்க போகிறது. சுகஸ்தானம் நன்றாக இருக்க போகிறது. 4ஆம் அதிபதி வலுப்பெற்று இருக்கு. ஆனால் சனி பார்க்கிறார். சனி தனது சமசப்தம பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். 4ஆம் இடத்தின் மூலமாக ஒரு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு சிறப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்குறதும் பார்த்தீங்கன்னா ஒரு பழையதை வாங்கி ஏன் புதுப்பித்து கொள்ளக்கூடாது என்கின்ற எண்ண உணர்வை காமிக்கும். ஏன்னா சனி பார்க்குறார். சனிங்கிறது பழசு. அப்போது பழைய வாகனங்களை வாங்கி அதை புதுப்பித்து கொள்ள வேண்டும், அல்லது ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் மாற்றிக்கலாங்கிற எண்ணம், அல்லது பழைய வீட்டை வாங்கி அதை புதுப்பிக்கக்கூடிய எண்ணங்கள். ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை இந்த மிதுனத்துக்கு கொடுக்கும், நிச்சயமாக கொடுக்கும். அந்த சனி பார்க்கறதுனால, சனி 8ஆம் அதிபதியாக இருந்து பார்க்கறதுனால தாயினுடைய ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம் சூப்பராக இருக்க போகுது. 5ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கறது ஒரு அற்புதமான நிகழ்வு. 5ஆம் இடத்தை குரு பார்க்கறது அற்புதமான நிகழ்வு. குழந்தை நன்றாக இருக்க போகிறது. குழந்தைகளுடைய படிப்பு நல்லா இருக்க போகுது. குழந்தையினுடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்க போகுது. நிறைய நாட்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே என்று தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிறைய செலவு பண்ணிட்டோம் சார், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் சார், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் சார், நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் சார், நிறைய பரிகாரம் செஞ்சோம் சார், அப்படி இப்படின்னு எது சொன்னாலும் இந்த மாதம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மிதுனத்துக்கு அமையும். குழந்தைகள் ஆசைகள் நிறைவேறப் போகிறது. குழந்தைகளினுடைய படிப்பு நன்றாக இருக்க போகுது. ஏன்னா குருவும் புதனும் இணைஞ்சு உங்கள் ராசி உங்கள் தலையிலேயே உட்கார்ந்துருக்காங்க. இதைத்தான் படிக்க போகிறேன், இதைத்தான் பண்ண போகிறேன், அதுக்கு குருமார்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும், பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். ஸோ ஆசைப்பட்ட கல்வி முறைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் நிச்சயமாக அமையும். பூர்வ புண்ணியங்கள் பலப்பட போகிறது. குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உண்டு. குலதெய்வத்து கோயிலுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு. நீங்கள் எதை செய்தாலும் இந்த மாதம் ஒரு தடவை குலதெய்வத்துக்கு போயிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ளும்போது நிச்சயமாக அது நிறைவேறும். அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. திருமணம் நடக்குமா? சுப காரியங்கள் நடக்குமா? மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாகவே குரு பகவான் 7ஆம் அதிபதியான குரு பகவான் 12ல் போய் மறைஞ்சு இருந்தார். திருமண தொந்தரவுகள், பிரச்சனைகள், திருமணம் ஆகியிருந்தாலும் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள், ஸோ ஏதோ ஒரு மாதிரி சலனம் கொடுத்து கொண்டிருந்த நிகழ்வு இப்போ அப்படியே மாறி போய்விட்டது. திருமணம் ஆகாத இந்த மிதுனத்துக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமண உறவுகள் மேம்படும். டக்குன்னு நடக்கும். தன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வரன் அமையக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ திருமணம் சுப காரியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்கு ப்ளஸ். அதாவது நினைச்ச மாதிரி, இதுவரைக்கும் நினைச்ச மாதிரி நடக்கலைங்கிறவங்களுக்கு இப்போ நினைச்ச மாதிரி நடப்பீங்க. நினைச்ச மாதிரி செலவு செய்யக்கூடிய, சுப செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக நல்லவைகள், சமுதாயத்தில் ஒரு நல்ல பெயர் வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு. இதுவரைக்கும் நீங்கள் யாரு இன்னார் என்று தெரியாமல் இருந்தது நிகழ்வுகள் இப்போ தெரிய ஆரம்பிக்கும். அதன் மூலமாக புகழை அடையக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். சார் 9ஆம் இடத்தில் ராகு வேற உட்கார்ந்துட்டு இருக்காரே, தன்னுடைய பாக்கியத்தை கெடுக்குமா? தகப்பனை கெடுக்குமா? தகப்பன் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம். ஏன்னா இந்த மாதத்தினுடைய முற்பகுதி சூரியன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சில ஆஸ்பத்திரி தொந்தரவுகள், அதாவது ஆஸ்பத்திரி போக வேண்டியது, சில செலவுகள் செய்வதற்கு உண்டான நிர்பந்தங்களை உருவாக்கும். ஆனாலும் கெடுத்து விடுமானா கெடுக்காது. ஏன் கெடுக்காது? 9ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் குருவினுடைய பார்வை அந்த ராகு மீது பதிகின்ற காரணத்தால் பெரிய கெடுதல்களை
ஏற்படுத்த போவது இல்லை. அதே சமயம் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த சூரிய பகவான் உங்கள் ராசியிலே போய் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் தாய் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன ஆஸ்பத்திரி செலவுகள் கொடுத்தாலும் அது சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களையும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உருவாக்கும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குமா? இந்த மிதுனத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி போய் 10ல் உட்கார்ந்துருக்கார். சனி போய் 10ல் உட்கார்ந்துருக்கார். 8ஆம் அதிபதியாக இருந்து சனி 10ல் இருக்கும்போது சின்ன சின்ன அழுத்தம் பிரஷர்களை கொடுக்கும். 8ஆம் அதிபதியாக வேலை செய்யும் போது கொஞ்சம் அழுத்தம், பிரஷர், டென்ஷன் இதெல்லாத்தையும் கொடுக்கும். மந்தத்தன்மை இதெல்லாம் கொடுக்கும். ஆனால் 9ஆம் அதிபதியாக 10ஆம் இடத்தில் இருக்கும்போது திடீர் ப்ரமோஷனை கொடுக்கும், திடீர் இடமாற்றம் கொடுக்கும், வேலை கிடைக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், வேலை மாற்றங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய தன்மை உண்டு. இயல்பாகவே இந்த மாதம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். சுக்கிரன் வேற 11ஆம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல தன்மை. 12க்குரியவன் தனக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு, வெளிமாநிலம், அந்நிய தேசம், இந்த ஸ்டேட் டு ஸ்டேட் மாறுது, ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மாறுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சிறப்பு பெறும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதிகமாக உங்கள் மனசில் தோன்றும். ஏன்னா சூரியன் போய் அங்கே உட்கார போகிறார், உங்கள் ராசி லக்னம் உங்கள் மூளையிலே போய் உட்கார போகிறார். நிறைய பேர் அரசாங்க வேலை, அரசாங்க சார்ந்த விஷயங்களில் தொய்வு ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அது சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும் போது தொழில் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நிச்சயமாக உங்களுக்கு தீரும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஜூன் மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள். ஒரு துல்லிய பலன் வேணும்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குது, நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எந்த தன்மையில் இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2025இல் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நமக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் அமையும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகே அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் உண்டு. நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.